உயிரிழப்படை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிர் நெடிலெழுத்துக்கள் தன் குறிலோடு அளபெடுத்து வந்தால் அது உயிரிழப்படை எனப்படும். சரியா? இப்ப பார்த்தோம்ல, உயிர் நெடிலெழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. சரியா? அந்த 7 எழுத்துக்களும் உயிர் நெடிலெழுத்துக்கள். அப்ப உயிர் நெடிலெழுத்துக்கள் தன் குறிலோடு அளபெடுத்து வந்தால் அது உயிரிழப்படை எனப்படும். இப்ப உயிரிழப்படை பார்ப்போம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உயிரெழுத்துக்கள் அளபெடுத்து வந்தால் உயிரிழப்படை. இந்த 7 எழுத்தும் இப்படிதான் இருக்கும். எப்படி நம்ம செய்யணும், எக்ஸாம்பிள் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, செய்யுளில் ஓசை குறையும் போது ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெடிலெழுத்துக்கள் 7ம், அந்த 7ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7ம் முதல் இடை கடை என்ற இடங்களில் அளபெடுத்து வந்தால் அது உயிரிழப்படை. சரியா? இது நம்ம எதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இதோட வகை கூட எடுத்துக்கலாம். அப்ப இங்கே மட்டும் நம்ம பார்த்துக்கோம். உயிரிழப்படைனாவே உயிர் நெடிலெழுத்துக்கள் தன் குறிலோடு அளபெடுத்து வந்தால் உயிரிழப்படை. இந்த உயிரிழப்படை 3 வகைப்படும். ஒன்று செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை. 2வது இன்னிசை அளபடை. 3வது சொல்